வீட்டோட கிறிஸ்மஸ் அலங்காரம் பூக்கொத்தி யாரும் கொண்டு கொடுத்தாங்க. எங்களை பார்த்தோங்க. நேற்று நாங்கள் டின்னர் இருந்தது சொன்னேன் இல்லையா, கிறிஸ்மஸ் ட்ரீ இயேசுநாதர். இது ஆஸ்திரேலியாவிலேருந்து நான் வாங்கிட்டு மெல்பர்ன் விளக்கேற்றி வச்சுருக்கோம். அதுதான் இன்றைய அலங்காரம். இந்த பிரபஞ்சத்திடம் நீங்கள் கேட்கும் அனைத்தும் அது உங்களுக்கு கொடுத்துவிடும். எப்படி கொடுக்கும்? நான் கேட்டது இந்த வீடு எனக்கு கிடைச்சிது, நான் கேட்ட பல விஷயங்கள் எனக்கு கிடைச்சிது. நான் கேட்டு எனக்கு கிடைக்காம இருந்ததே கிடையாது. கிடைக்காம இருக்கும் பட்சத்தில் அது எனக்கு தேவைப்படாத ஒன்று, நல்லதல்ல அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். இதில் புரிஞ்சுதான். நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அதான் வேணும் அந்த உணர்வோடு கேட்டால் நடந்துடும். ஆனால் அது சில டைம் நமக்கு நன்மை பயக்காது. பயக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் சில விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க. என்னென்னா, பிரபஞ்சத்திட்ட போய் இப்படி கேட்குறீங்க, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி, இது எப்படி நடந்தது, இதுக்கு யார் காரணம், எதனால் நான் இப்படி கஷ்டப்படுறேன், அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. அது தப்பு. உன் கஷ்டத்துக்கு நீ தான் காரணம். பக்கத்து வீடும் எதிர்த்து வீடும் பின்னாடி வீடும் கிடையாது. எப்போவுமே சொல்லியிருக்கேன், நம்மளுடைய நல்லது கெட்டதற்கு அனைத்திற்கும் பொறுப்பு நாம தான். பிரபஞ்சத்தை கேட்க வேண்டிய விதமே வேற மாதிரி நீங்கள் பிரபஞ்சத்தை கேட்கணும். இப்போ இதில் ஒரு இன்சிடென்ட் சொல்ல விரும்புகிறேன். சென்னை மடிப்பாக்கமோ வேடவாக்கமோ எனக்கு தெரியலை. அங்கே ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் 2 சன்னு, எல்டர் சன்னு, யங்கர் சன்னு. எல்டர் சன் கல்யாணம் ஆகி நல்ல ஒரு வேலையில் இருக்கார். ஆனால் 3 மாதத்துக்குள்ளே திடீர்னு ரொம்ப சிக்காயிடுறாரு. ஒரு கிட்டத்தட்ட பல மாதங்களாக ரொம்ப சிக்காய் கடைசியில் கண்டுபிடிக்கிறாங்க, கிட்னி ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன ஆயிருக்கு, அது இந்த என்னுடைய வீடியோலாம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஸ்டார்டட் ப்ரேயிங். பிரபஞ்சத்தை வேண்டி 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 ஒரு கிட்னி எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் கிட்னி எடுக்க வேண்டாம்னு சொல்லி வெறும் இதில் மாத்திரம்தான் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு வாரம் டயாலிசிஸ் பண்ணிட்டு 3 தடவை பண்ணாங்களா, இப்போ ஒரு தடவை வந்துருச்சு. வேலைகள் கூட கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சொன்ன விதமாகவே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு. நேற்று ஈவினிங் தான் அவங்க கூட பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. அவங்க பேர் உமா உபேந்திரன். இது என்னன்னா, ஒரு சாட்சி சொல்வது, இது சாட்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள், இது நடந்து விட்டது எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சொன்னதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணேன். என் பையன் இப்போ நல்லா ஆகிட்டான், வேலை கூட கிடைக்கிற மாதிரி இருக்குது. என் பெரிய பையன் சின்ன பையன் அமெரிக்காவில் இருந்தான். அவன் முடிச்சுட்டான், வேலை கிடைக்காம இருது. அவனே மேனிஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ண சொன்னேன், இந்த வீடியோக்குள்ளே பார்க்க சொன்னேன். அவனுக்கும் வேலை நல்லபடியாக வேலை கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாம் என்ன நினைக்கிறோம், அது என்ன எப்படி செய்யணும் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்குறேனோ அது அப்படியே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. மெத்தடை ஃபாலோ பண்ணால் நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு நிச்சயம் நடந்துடும். ஏன் இப்படி ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அது என்ன ஆகிடும் அப்படின்னா, அது நம்மளை கடந்த காலத்தில் இழுத்துடும். பல பரிணாமங்கள் கொண்டது தான் இந்த பிரபஞ்சம். டிஃப்ரெண்ட் ஆங்கிள், டிஃப்ரெண்ட் வேவ்ல, டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் இருக்குது. நாம் என்ன பண்ணிடுறோம், இந்த கேள்வி கேட்கும்போது அடிமட்டத்துக்கு போயிடும். அடிமட்டம் போகிறவங்க மேலே வர்றது ரொம்ப கஷ்டம். நீங்கள் என்ன நினச்சிக்கணும்னா, நான் பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம். இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே, இந்த வானம் பூமி எதுவும் தோன்றுவதற்கு முன்பே இந்த ஆன்மா கடவுளின் ஒரு பகுதியாக இருந்திருக்கிறது. வந்தப்புறம் நாளை வேண்டி இங்கே வந்திருக்கோம். அதனால் பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாகிய நான் மிகவும் பிரகாசமான வாழ்க்கையில் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அதனோட ஒளியில் நீங்கள் போய் அமர்ந்துடணும், உட்கார்ந்துடணும், நினைத்திடணும். புரிஞ்சுதான்? எண்ணங்களை நல்லபடியாக வளர்த்து அந்த எண்ணங்கள் அதற்கு ஒரு உயிர் ஊட்டி, குழந்தைங்க சொப்பு வச்சு வளர்கிற மாதிரி தான் இது. புரிஞ்சுதா? அந்த காலத்தில் சொல்லுவாங்க, வீட்டில் கல்யாணம் நடக்கலைன்னா பொம்மை கல்யாணம் பண்ணால் கல்யாணம் நடந்துடும். அது ஒரு கைண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் தான். ஓகே, அந்த மாதிரி எண்ணங்களுக்கு உணர்வூட்டி அதை இதய என்கின்ற காந்தத்தில் கொண்டு வந்து மூளை என்கின்ற மின் அறைக்கு கொண்டு செல்லுங்கள். சென்றால் ஆழ்மனம் சென்று வேணுங்கிற அத்தனை விஷயங்களும் விரல் விட்டு எண்ணுங்க, என்னெல்லாம் வேணும்.
அத்தனையும் நடக்கும். எனக்கு நடந்தது, உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி ஒருத்தர் சொன்னாங்க, நேற்று நான் பேசும்போது, அம்மா இந்த மாதிரி வந்து எனக்கு இவ்வளோ வயசாகுது, கல்யாணம், நிறைய குறை சொன்னாங்க. அது இடையில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நான் வந்து கிறிஸ்டினாக மாறிட்டேன். யார் கிறிஸ்டின் முஸ்லீமாக மாறுறத பற்றி எனக்கு ஒரு ஒப்பீனியனும் கிடையாது. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து தனிமையில் உட்காந்துட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு வாசலில் வச்சுட்டு அப்படியே வந்து வெளியில் உட்காந்து அப்படியே விளக்கே அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். கொஞ்சம் நேரம் பொறுத்து உள்ளே போயிட்டு வெளில வந்து பார்த்தா அந்த விளக்கு பக்கத்தில் ஒரு பூ இருக்குது. எப்படி வந்து இந்த பூ எப்படி வந்து யோசனைப்படுறேன். அப்புறம் கொஞ்சம் சரி வெளியில் போய் பார்ப்போன்னா உங்கள் குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கு. அப்போ ஒரு குழந்தை கேட்குறேன், உன் பேர் என்ன? அந்த குழந்தை சொல்லுது, என் பேர் பிரபஞ்சம். இது இந்த கதையை சொன்னவங்க பேர் ரேவதி. அவங்களும் சென்னையில் தான் இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயத்தில் சில நேரம் தோணும், ஐயோ நம்ம கரெக்டாக எல்லாரையும் கைட் பண்ணுறோம். எனக்கு திரும்ப 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 நீ செல்கின்ற வழி சரி அப்படின்னா இந்த உமா அவங்களும் உமா உபேந்திரனும் இந்த ரேவதியும் எனக்கு திரும்ப ஒரு நம்பிக்கையை தராங்க. பிரபஞ்சம் என்னுடன் இருக்கிறது. நான் செய்கின்ற அத்தனை காரியமும் அத்தனை விஷயங்களும் உண்டு, அப்படி நடக்கும், நல்லது தான் செய்கிறேன், கரெக்டான வழி தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வழிகாட்டுதல். அது அப்படியே நினச்சிக்கிட்டு நம்ம என்ன சொல்லணும்னா, எனக்கு இந்த பிரபஞ்சம் மிகுந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறது. அந்த ஆற்றலை கொண்டு தேவையான அலைவரிசையை என்னால் உண்டாக்க முடியும். அந்த அலைவரிசையை செல்வ செழிப்புடன் என் வாழ்க்கைக்கு உபயோகிக்க என்னால் முடியும். என் உடல் நலம் பெற என்னால் முடியும். என் மன அமைதி பெற என்னால் முடியும் அப்படின்னு நினச்சி உங்கள் எல்லாராலையும் இது ஒவ்வொரு விஷயம் தானாகவே நடந்து முடியும், நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினா நடக்காத விஷயமே. இந்த வாரமே ஒரு 10-15 பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க, நடந்தது என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என் மேடவாக்கம் ஆர் மடிப்பாக்கம், ஐ டோன்ட் ரிமெம்பர் நான். அவங்களுக்கு நான் பேசாமையே என் வீடியோ மாத்திரம் பார்த்துருந்தாரு அசாத்திய நம்பிக்கை வந்து அவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க, நல்லா இருப்பாங்க, மேன்மேலும் வளர வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் எண்ணம், சொல், செயல் எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். எப்போ சொல்கிறேன், வாட்ச் யுவர் மைண்ட், வாட்ச் யுவர் வேர்ட். வார்த்தை எவ்வளோ சக்தியோ எண்ணம் அவ்வளோ சக்தி, செயல் அதற்கு மேல் சக்தி. இது இது இப்படி தான் நடந்துக்கிறது, இதை பொறுத்து தான், இதுதான் மொத்தமே வாழ்க்கை. அப்படி பண்ணும்போது அந்த எண்ணம் செயல், எண்ணம் சொல் செயல் வரும்போது அதை நீங்கள் அந்த அலைவரிசையில் கொண்டு போய் நீங்கள் இணைத்து கொள்ளுங்கள். எங்கே இணைத்துக் கொள்வீர்கள்? வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான என்ன விஷயம் வேணுமோ அதை கரெக்டாக அந்த லெவலோட, இந்த லெவலும் இந்த லெவலும் அப்படி இருக்கிற மாதிரி அப்படி லெவலோடு நீங்கள் அதை இணைக்கணும். இணைக்க இணைக்க தான் உங்களுக்கு அந்த இணைப்பு பிடிப்பு அதிகமானால் உங்கள் அறியாமலேயே உங்களுக்கு தேவையான அனைத்தும் கண்டிப்பாக நம்புங்கள். திரும்பி திரும்பி ட்ரஸ்ட், பிலீஃப், தன்னம்பிக்கை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறதுக்கு. ஸ்டெப் இன்னொன்று கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். என்னென்னா, ஒரு நாளைக்கு பயிற்சி பண்ணிவிட்டு நான் பண்ணிட்டேங்க, அப்புறம் இன்னொரு மூடு வரும்போது இன்னொரு நாளைக்கு பண்ணிட்டேன், அப்படி இல்லை. ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில், அந்த இடத்துக்கு கூட இந்த ஜடம்தான், ஆனால் இதுக்கும் ஆற்றல் உண்டு. இந்த இடத்துல உட்காந்து நான் பேசுகிறேன் அப்படின்னா இதுக்கு மிக மிக ஆற்றல் உண்டு. ஒரே இடத்துல உட்காந்து ஒரே நேரத்தில் 10 மணிக்குன்னா 10 மணி, 4:30 மணிக்குன்னா 4:30 மணி, 3 மணிக்குன்னா 3 மணி, ஒரு நோட்புக்கை வச்சு, நோட்புக்கு பேனா மாத்திரம் முடியணுமே ஒழிய மாறணுமே ஒழிய நீங்கள் மாறக்கூடாது. ஒரு புக்கை வச்சுட்டிங்கன்னா அதை எழுதிட்டே போகணும். சரி, ஊருக்கு போகிறீங்களா, அந்த புக்கை கூடவே எடுத்துகிட்டு போயிடுங்க. இதே மாதிரி ஒரு அந்த ஊரில் இருக்கிற மட்டும் ஒரே இடமா உட்காந்து அதை செய்யுங்க, எழுதுங்கள், பயிற்சி பண்ணுங்கள், தொடர்ந்து செய்யுங்கள். தொடர்ந்து பயிற்சி செஞ்சால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். முயற்சி செய்ய 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 தான் அந்த இறைவனே இறங்கி வந்து உங்களிடம் சேர்வார். புரிஞ்சுதா? கல் உருகும். உங்களுடைய அந்த இவருக்கு நந்தனாருக்கு
நந்தியே விலகி சிவனை காட்சி கொடுத்தது. இதெல்லாம் சும்மா இல்லைங்க, உண்மை நடந்திருக்க முடியும். இதை வாழ்க்கையில் நடந்தவங்க நிறைய பேர் என்ன நான் பேசுறத நம்புவாங்க. ஸ்டாப். நீங்கள் சோர்ந்து போகும்போது கூட முயற்சியை திருவினையாக்கும். முயற்சி செல்வது நல்ல விஷயத்தை திருவினையாக்கும். செய்கின்ற அத்தனை விஷயம் லட்சுமிகரமாக முடியும். திரு அப்படின்னா லட்சுமிகரம் அப்படின்னு அதனால இறைவனை நம்புங்கள். மனம் நிறைந்த நம்பிக்கை, இறை வழிபாடு, எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, பிரபஞ்சத்தை நீங்கள் ஒருவர் என்று நம்புவது, அவை அனைத்தும் உங்களுக்கு தேவையான ஒரு வாழ்க்கையை அமைத்து தரும். ஈர்ப்பு விதி கடினமானதே கல்ல. உங்களை தியாகம் செய்ய சொல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும், எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் ஈர்ப்பு விதி. நான் இந்த விஷயத்தை எனக்காக விரும்புகிறேன், அவ்வளோதான். அதை உணர்வோடு மனதோடு கற்பனை வளத்தோடு கிடைத்து விட்டதாக, இப்போது கிடைத்து விட்டதாக பிரபஞ்சத்துக்கு நன்றி. ரொம்ப பெரிய விஷயம், இப்போது கிடைத்து விட்டது, பிரபஞ்சத்துக்கு நன்றி. இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. இனி ஒரு விஷயம் சொல்ல என்ன விரும்புகிறேன் அப்படின்னா, எல்லாத்தையும் விரும்புங்க, எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுங்க. இந்த வீடு அப்ரிஷியேட் பண்ணுங்க, சாப்பிட்ற சாப்பாடு, போட்ட துணி, மனசுலேய சந்தோஷம், நம்மை சுற்றி இருக்கிற நம் குடும்பம், அண்டை அயலார், நண்பர்கள், அனிமல்ஸ், மிருகங்கள், பூச்சி, பறவை, செடி, மரம், கொடி, உயிருள்ள அனைத்தும் அப்ரிஷியேட் பண்ணுங்க. அதை நன்றியோடு பாருங்கள், அதை விரும்புங்கள், பாராட்டுங்கள். ஆட்டோமேட்டிக்காக மேலே 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 நீங்கள் பாராட்ட சந்தோஷப்படுத்த உங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்த தானாகவே உங்களுக்கு வேணுங்கிற அத்தனை விஷயம் வரும். நான் இங்கே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய இந்த கிராட்டிடியூட் ஸ்டோன் ரெடியாக இருக்குது. ஆனால் அந்த கிறிஸ்மஸ்க்கெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் என்னால் அனுப்ப முடியும். இது என்னுடைய நம்பிக்கை. அந்த ஸ்டோனை நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு நம்பிக்கை, உங்களை யாருக்கு திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, இது என்ன விஷயம் அது அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பீங்க. வாங்கின அப்புறம் அதை நீங்கள் வாங்கி எப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் அதை கையில் தூக்கி வச்சுட்டு அப்படி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டே வாங்க. நல்ல ஒரு என் கிறிஸ்துவ நண்பர்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். Have a Merry Christmas. Have a beautiful holiday. God bless you. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.